இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தருணம்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் எங்களுக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். நெறைய மேடையில நீங்க வந்து பிரஜ்ன பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு படமும் அவரு எடுத்துட்டு, அதில நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு, இது எங்கள கொண்டு போய் சேர்த்துடும். இந்த இடம் எங்களுக்கு கிடைச்சிடும். இந்த இடத்துல பிரேக் கிடைச்சிடும் அப்படின்னு வந்து ஓடிட்டே இருப்பாரு. பக்கத்துல நின்னு பார்த்துருக்கேன். நான் வந்து அவரோட ஹார்ட் ஒர்க் பார்த்துருக்கேன். அழுவுறது பார்த்துருக்கேன். பிரேக் டவுன் ஆவுறத பார்த்துருக்கேன். ஆ இவ்ளோ எஃபோர்ட் நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு எதுவும் நடக்கலையே அப்படின்னு அவரு வந்து உடைஞ்சு போனத நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப பக்கத்துல நின்னு பார்த்ததுனால, ஒரு படம், ஒரு ஸ்பார்க்கு அந்த அந்த தேடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னைக்கு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல்லே நாங்க இருக்கும்போது தான், அ இந்த படம் சிவி சார் மூலமா எங்களுக்கு வந்தது. ஸோ, ஆ சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்றேன். பிகாஸ் வந்து ஆ நெறைய புது புது டேலண்ட்ஸ அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. பட் வந்து பிரஜன் வந்து எனக்கு சொல்லும்போது வந்து அவ்ளோ சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வந்து யாராவது எங்களுக்கு வந்து கை குடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 18 இயர்ஸா ஒவ்வொரு படங்கள் பண்ணும்போதும் அதுதான் வந்து பேசிட்டுருக்கோம். இந்த படத்துல நம்ம வந்து வந்துடுவோம் அப்படின்னு. ஏதோ ஒரு இடத்துல அது மிஸ் ஆகும். அது பிரஸ் பீப்பிள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்தரன் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆ அந்த ஒரு ஸ்பார்க் நாங்க பார்த்தது இந்த படத்துல தான். இந்த படம் எங்கள எங்கேயோ கொண்டு போய் சேர்க்க போறாங்க. அந்த வெயிட் பண்ணிட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது அப்படின்ற ஒரு பயங்கரமான ஹோப் வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இருக்கு. அண்ட் நெறைய பேரோட கனவுகள். அது பிரஜினோடதும், என்னோடதும் மட்டும் இல்ல. அ இவானாவா இருக்கட்டும், சூப்பர்பா நடிச்சிருக்காங்க. சான்ஸே இல்ல தமிழ் ஃபிலிமுக்கு ஒரு சூப்பர் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சந்தோஷ் சார், அவரோட ஸ்கிரிப்ட்டு, வொர்க்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்து சூப்பர்பா இருக்கு. அண்ட் டிஓபியா இருக்கட்டும், எடிட்டரா இருக்கட்டும், மியூசிக் ஹரியா இருக்கட்டும், அ எல்லாருமே வந்து அ புதுசா வந்தாலும் அவங்களோட அந்த ஒரு டீம் எஃபர்ட் வந்து இந்த படத்துல வந்து கிளீனா தெரியுது. அதுதான் இந்த அவுட்புட் நம்ம எல்லாருமே பார்த்தது. ஸோ வந்து நெறைய பேரோட கனவு. அந்த கனவு உங்ககிட்ட எடுத்துட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா நீங்க கொண்டு போய் சேர்த்து, அ எங்களோட எல்லாரோட ஸ்ட்ரகிளுக்கும் ஒரு அ ஒரு ஃபுல் ஸ்டாப் இது. இங்கிருந்து வந்து ஒரு காமா போட்டு திருப்பி நாங்க வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஜூன் 25 இந்த படத்த போய் பாருங்க. எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. நீங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அ தேங்க் யூ ஸோ மச். இது என்னோட முதல் மேடை. ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் ரொம்ப ஸ்பெஷல் அப்டின்னா, நான் நெறைய படங்கள் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மெயின் லீடா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல். இந்த படம் ஜூன் 25 ரிலீஸ் ஆகுது. ஸோ மீடியா நண்பர்கள் நீங்கலாம் தான் இந்த படத்த சக்சஸ்ஃபுல்லா கொண்டுட்டு போகணும். ஸோ மீ அ மக்கள் வந்து தியேட்டருக்கு வரணும் அப்டின்னா, அது உங்களால தான் கண்டிப்பா முடியும். ஸோ இந்த படத்த எந்த அளவுக்கு நீங்க மக்கள் கிட்ட கொண்டு போகணுமோ, தயவு செஞ்சு கொண்டு போங்க. இந்த படம் வந்து யாரையுமே வந்து அ அப்செட் பண்ணாது. ஏன்னா, இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அம் என்ன சொல்றதுன்னா, இது அ த்ரில்லரா இருக்கட்டும், லவ்வா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பரா இருக்கு. நான் இந்த படத்துல வந்து என்ன ரோல் சார் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். டைரக்டர் சார் வந்து சொன்னாரு, ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீசர் அப்படின்னாரு. சரி ஓகே நம்ம வந்து ஹைட்டா இருக்கோம். ஓகே நம்ம ஒரு ஃபாரன்சிக் ஆஃபீசர் போல இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு நான் போனேன். செகண்ட் டேக்கு அப்புறம் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணணும்னாங்க. ஃபாரன்சிக் ஆஃபீசர் எப்படி லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. சரி ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அ போக 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 ஒரு ஃபன்னாவே போச்சு. ஸோ ரொம்ப நன்றி. டோட்டல் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ பிரஜன் சார் ரொம்ப நன்றி. இவானா, இவானாக்கு வந்து ஸ்பாட்ல வந்து ஆக்சுவலி தமிழ் ஸ்கிரிப்ட் குடுத்துருவாங்க. இது படிச்சுட்டே இருப்பாங்க. நானும் பிரஜன் சார் என்ன பண்ணுவோம், போயிட்டு ஏதாவது ஒரு ஃபன் பண்ணலாம். ஏன்னா நைட் ஷூட்லாம் போகும்போது என்ன ஆகும்னா, எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிரும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ வந்து இவானா தான் எங்களுக்கு கொஞ்சம் ஓகே இந்த மாரி ஓகே இந்த ஃபன் பண்ணலாம், அந்த ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஃபன் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்க அக்செப்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே அதுக்கு தேங்க் யூ ஸோ மச். ஜூன் 25 இந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்தரன். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். அந்தரன் மூவி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி. எல்லாருமே என்னைய வந்து ஒரு ரீல்ஸ் பண்ற இன்ஃப்ளூயன்சரா பார்த்துருப்பீங்க. இந்த டைம் ஒரு ஆக்ட்ரஸா இங்க நிக்கிறேன். கண்டிப்பா மீடியா சப்போர்ட் எல்லாருமே உங்க பிள்ளையா பார்த்து அவர் சொன்ன மாதிரி எங்கள ஏத்துக்கோங்க. அண்ட் செட்ல வந்து எங்க டிஓபி சார் எப்படி பவ்யமா உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்தாலே அப்படியே தீ பறக்கும். டக்கு 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 டக்குன்னு பண்ணுவாரு. ஆனா இங்க வந்து அப்படியே சைலன்ட்டா உட்கார்ந்துருக்காரு. அடுத்து பிரஜின் அண்ணா வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங். நான் செட்ல வந்து ஃபர்ஸ்ட் செட்ல கத்துக்கிட்டது என்னன்னா,
எப்படி ஒரு ஆக்டர் வந்து ஒரு ரோலுக்காக இவ்ளோ டெடிகேட்டடா இருக்காங்கன்னு. அவர் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருப்பாரு. ஸோ நைட் ஷூட்டா இருக்கட்டும், டே ஷூட்டா இருக்கட்டும், நீங்க என்ன சாப்பிட குடுத்தாலும் சாப்பிடவே மாட்டாரு. ஒரே ரீசன் ட்ரெஸ் ஃபிட்டா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக நெறைய நாள் மீல் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் உட்கார சொன்னா கூட உட்காரவே மாட்டாங்க. ட்ரெஸ்ஸு கசங்கிரும்னு சொல்லிட்டு அவ்ளோ நேரம் நின்னுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப பிரமிச்சிருக்கேன். அடுத்து இவானா, அவங்களுமே வந்து டயலாக் பிராக்டிஸ் பண்றதுக்கு பேப்பர் வச்சுட்டு எக்ஸாம்க்கு நடக்கிற மாரி அங்கிட்டும், இங்கிட்டும் நடந்துட்டே இருப்பாங்க. அது நைட் ஷூட்டா இருக்கட்டும், மார்னிங் டே ஷூட்டா இருக்கட்டும், இப்படி தான் போயிட்டுருக்கும். ஸோ, எங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் ஆஸ் யூசுவல் அவங்க சொன்ன மாதிரி இவானா தான். அதுக்கப்புறம் பிரஜின் அண்ணா ரொம்ப சில்லா இருப்பாங்க. ஸோ, சந்தோஷ் ராவணன் சார், இந்த மூவி எனக்கு ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த மூவிக்கு எனக்கு லுக் டெஸ்ட் பண்ணல. அதுக்கப்புறம் எனக்கு ஆடிஷன் கிடையாது. சிவி சார் வந்து என்னைய ரெஃபர் பண்ணி சொன்ன ஒரே காரணத்துக்காக, சந்தோஷ் சார் என்னைய பார்த்தது கூட இல்ல. நான் என்ன ரோல் பண்ண போறேன் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிங் போலீஸ் ஆக்டரா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்ஐ ரோல்ன்னு சொன்னாங்க. அப்போ வந்து சார் நான் ரொம்ப குள்ளமா இருப்பேன் சார். எனக்கு அது செட் ஆகுமான்னு தெரியல. இல்ல, இல்ல சிவி சார் சொல்லிட்டாங்க. நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சேம் டே நைட்டு நான் பஸ் பிடிச்சு போனேன். ஸோ போனோனே எனக்கு ஒரு டயலாக் ஷீட் குடுத்துட்டாங்க. எனக்கு சீன் என்ன சீனுன்னு தெரியாது. எதுவுமே தெரியாது. 0வோட போனேன். பட் என்ன ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு ஃப்ரேம் குடுத்து, அ எனக்கு ஒரு சீன் குடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சிவி சார், ஆஸ் யூசுவல் சாம்பசிவம் சார். தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் அது சொல்லி தான் ஆகணும். அடுத்து ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு ஷூட். அதுக்கப்புறம் சாங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா ஜூன் 25 வந்து படம் எல்லாருமே பாருங்க. ஒரு சபரி ப்ரோ சொன்னாரு, விக்கல்ஸ் ப்ரோ, நிக்கில் சார் கூட சொன்னாரு. என்னன்னா, ஹீரோயின் பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே தெரியும். என் செட்ல வேலை பார்த்த எல்லாருக்குமே தெரியும். நான் ஸ்பாட்ல ஹீரோயின் கிட்ட பேசுனதே கிடையாது. என் ப்ரொடியூசர் கூட. என்னன்னா, அவங்க பேசுற ஹிந்தி எனக்கு தெரியாது. நான் பேசுற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியாது. இதுக்காகவே பர்சனலா வந்து எனக்கு ஹிந்தி தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தாங்க. அவங்க தான் ஃபுல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஏதாவது ஒண்ணா போய் நான் சொல்லுவேன். நான் கிளியர்ண்ணா, கிளியர் முடிஞ்சிச்சுல்ல. இது அப்புறம் வந்து சொல்லணும்னா, முக்கியமா இந்த படத்தோட கதைய பத்தி சொல்லணும்னா, அந்தரன் அந்தரன்னா என்னன்னா, ஒரு ஹண்டர். ஹண்டர்னா என்னன்னா, மறைஞ்சிருந்து அட்டாக் பண்றது. அது மட்டும் இல்லாம என்னன்னா, நம்ப பர்சனல் லைஃப்ல நெறைய விஷயம் இருக்கும். நம்ப அன்றாட கடந்து போற சில விஷயங்கள் இருக்கும். அது வந்து என்னன்னா, ஒரு விளைவுகள ஏற்படுத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம அதோட சீரியஸ்னஸ உணர்வோம். அப்படி ஒரு லைன் தான் வந்து இந்த அந்தரன். அது இப்போ சொல்ல முடியாது. ஆனா படம் பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருக்குமே புரியும். ஏன்னா, அப்புறம் வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் லைஃப் ஒரு கேஸ வச்சு தான் இந்த படம். இப்போ வரைக்குமே அந்த பெர்சன பத்தி நான் சொன்னேன்னா, அது ஸ்பாய்லர் ஆயிடும். என் புரொடியூசர் கிட்டயும் சொன்னது கிடையாது. ஹீரோ கிட்டயும் சொன்னது கிடையாது. படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அத பத்தியான ஒரு விஷயமா பேசலாம். கண்டிப்பா இது ஒரு வழக்கமான படமா இருக்காது அப்படின்றத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆ இப்ப நீங்க ஒரு போர் தொழில் மாரியோ, இல்ல ராட்சசன் மாரியோ, தெகிடி மாரியோ ஒரு படம் பார்க்கும்போது, அதுல ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இருக்கும் எண்டுல. அந்த மாரியான ஒரு இதுல தான் இந்த படமும் இருக்கும். அது ஏதோ இப்போ மேடையில பேசணுன்றதுக்காகலாம் இல்ல. நீங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா அத ரியலைஸ் பண்ணுவீங்க. இல்ல அந்த பையன் எனக்கு சொன்னான் அது இருக்கு இந்த படத்துல அப்படின்ட்டு. அத தயவுசெய்து யாரும் ஸ்பாய்லர் பண்ணிட வேணாம். ஆம். இன்னமும் வந்து இந்த படத்த பத்தி வேற ஏதாவது சொன்னா, இதுல வந்து வெறும் கேட்டாங்க இது என்ன ரொமான்டிக்கா இருக்கு. நீங்க வந்து த்ரில்லர் படம்னு வேற சொல்லிட்டீங்க. ரொமான்டிக்கா இருக்கு அப்டின்னாரு. இந்த படம் கதை வந்து பார்த்தீங்கன்னா, த்ரில்லர் தான். மெயின் வந்து த்ரில்லரு. பட் அப்ப எதுக்கு ரொமான்டிக் அப்டின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். ஆனா ரொமான்டிக் வந்து இந்த கதையில ஒரு நீடடா இருக்கு. ஒரு ட்ராமா அது. அது கண்டிப்பா இந்த கிளைமாக்ஸ் பார்க்கும்போது எல்லாருக்குமே அதுக்கு புரியும். ஏன் இந்த கதையில வந்து இத்தன லவ் சாங் இருக்கு. எதுக்கு இவ்ளோ டிராமாட்டிக்கான சீன் இருக்கு அப்டின்றது வந்து கண்டிப்பா புரியும். அத தாண்டி இப்ப வேற எதுவும் ஸ்பாய்லர் பண்ண முடியாது. முக்கியமா இப்போ நான் வந்து எங்க காஸ்டிங் டீமுக்கு வரேன். பிரஜின் அண்ணா, அ தேங்க் யூ பிரஜின் அண்ணா. நம்ப ட்ராவல் கொஞ்சம் பெருசு. ரொம்ப பெருசு. அது என்னன்னா, அவரோட இந்த கதை மேல அவர் வச்ச நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, அவர் நெறைய படம் கமிட் பண்ணியிருப்பாரு. ஆனா, நான் பேசிட்டேன் ப்ரொடியூசர் ரெடியா இருக்காருண்ணா, பண்ணிடலான்னா, அப்ப சொல்லுங்க நம்ம இத முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு இந்த கதை மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்காக வந்து நான் இந்த நேரத்தில அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எப்ப கூப்பிட்டாலும் ஷூட்டிங் வந்து நான் சொல்லுவேன். ஆனா இந்த மாரி என்னன்னா, அவருக்கு படத்தில ரொம்ப லீட் ஆர்டிஸ்ட்ன்றதால எல்லாம் நெறைய சீன் இருக்கும். ஒரு நாள் வந்து ஒரு 4 சீன் ஷூட் பண்றோம். 4 சீன்லயும் அவரு இருப்பாரு. அவர்கிட்ட போய் சொல்லுவேன், "அண்ணா 2 கால் ஷீட்டா போயிடலாண்ணா" அப்படின்னுவேன். "ஓகே" அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 1 1/2 கால் ஷீட் இருக்கும். நாங்க வந்து இந்த டெக்னீஷியன் ஓடுற மாரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஓடுனது வந்து நான் பிரஜின் அண்ணா கிட்ட தான் பார்த்தேன். அதுக்கு ரொம்ப நன்றிண்ணா.